வணக்க நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பெரும் சோகம் ஏற்பட்டு வருகிறது. நிறைய நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்து போவது சமீப காலமாகவே ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம சீரியலில் மிகப்பெரிய ஒரு வளம் வந்தவங்க தான் நம்ம விஜய் சித்ரா. இவங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்து போனது மிகப்பெரிய ஒரு இந்தியாவே உலுக்கியதுனே சொல்லலாம். அப்படி மீண்டும் தொடர்ச்சியாக நிறைய பிரபலங்கள் எல்லாமே வீட்டில் விபரீத முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன காரணம் என்று பெரும் குழப்பமாக இப்போது வரைக்கும் ரசிகர்கள் ரொம்பவே ஆடி போயிருக்காங்க. அப்படி மீண்டும் ஒரு பிரபல நடிகை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சு, எதனால இந்த மாதிரி விபரீத முடிவு எடுத்தாங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதிர்ச்சி. சடலமாக மீட்கப்பட்ட மாடல் அழகி. 39 வயசில் பெரும் சோகம் நடந்திருக்கிறது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். பிரபல மாடல் அழகியான கைகன் 31 வயசுல சடலமாக மீட்கப்பட்டுள்ளது மாடல் உலகத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. கைகன் கென்னகம் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பிரபலமான மாடல் அழகி. தாய்லாந்தில் இருந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மாடலிங் செய்வதற்காக பிரகாசமான வாய்ப்புகளுக்காகவும் பணத்திற்காகவும் பஹ்ரைன் புறப்பட்டு சென்றாங்க. தெரியாத இடம் என்றாலும் அங்கு உடனடியாக ஒரு உணவகத்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. பஹ்ரைன் ஒருவரை காதலிப்பதாகவும் கைகன் தனது குடும்பத்தினருக்கு தெரிவித்திருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது அவங்க குடும்பத்தினருக்கு. படிப்படியாக மாடலிங் துறையில் சாதிக்க வேண்டும் துவங்கினாங்க. அவர் பெயரை சொன்னாலே மாடலிங் துறையில் இருப்பவர்களுக்கு தெரிய துவங்கியது. கைகளில் பணமும் புரள துவங்கியது. குடும்பத்தினருக்கு தொடர்ந்து பணம் அனுப்பி வந்த நிலையில கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அவர் தனது குடும்பத்தினரை தொடர்பு கொள்ளவில்லை என்று தெரிகிறது. இதனால் கவலையடைந்த அவரது குடும்பத்தினர்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தாய்லாந்து துரகத்தின் உதவியை நாடினாங்க. ஆனால் அவர்களால் பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவங்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில ஏப்ரல் 18ஆம் தேதி தாய்லாந்து தூதகர் கைதன் குடும்பத்தினரை அழைத்து சால்மனியா மருத்துவ வளாகத்தில் உள்ள பிணவரையில் சடலத்தை கண்டெடுத்து இதில் உங்கள் மகள் யார் என அடையாளம் காட்ட முடியுமா என்று கேட்டிருக்காங்க. அதன்படி கைகன் கன்னத்தின் காலில் பச்சை குத்தியது அடையாளத்தை உறுதி செய்தாங்க. அதை பார்த்த அவரது குடும்பத்தினர்கள் கைகனின் மரணத்தின் சந்தேகம் இருப்பதாக தெரிய வந்தது. விசாரணையில் அவர் விஷம் கலந்து மது அருந்திருந்ததாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைகனின் மரணத்தின் அவரது குடும்பத்தினர்கள் சந்தேகம் என தெரிவித்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மரணம் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸார் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.